மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த 2025ல நம்ம வந்து பார்ட்னர் சிறப்பாக அமையணும். ஏன்னா 7-10 தான் பாதகாதிபதி மாரகாதிபதி. அவையே வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கும் போது எப்படி இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்தே இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இதுவே இன்னும் கூட்டாக அமைஞ்சிட்டா, இப்போ கூட்டு தொழிலெலாம் பண்ணோன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மிதுனம் மீண்டணும், நல்ல பலன்கள், நல்லா உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும், கொஞ்சம் கவனமாக வேகமாக செயல்படுங்கன்னெலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த கூட்டாளிகள் இருக்கிறாங்க, இப்போ இந்த கூட்டாளிகள் வந்து நல்லா சிறப்பாக இருக்கணும், இல்லை கூட்டாளிகிட்டே பிரச்சனை இருக்குது, இப்போ நான் கூட்டாளியை வந்து சேர்த்துக்கலாமா அப்படின்றதுக்குலாம் உங்கள் சுய ஜாதகத்தை தான் நம்ம ஆய்வு செய்து கொள்ளணும். உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கா, உங்களால் வந்து அந்த கூட்டு தொழில் செஞ்சால் உங்களுக்கு விருத்திக்கு வருமா என்பதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் இதை வந்து முடிவு செய்து கொள்ளணும். இல்லை ஏற்கனவே பிரச்சனை இருக்குதுமா, நாங்கள் வந்து இதுலேருந்து வெளி வருவோமா, இந்த பிரச்சனை இது வந்து எங்களுக்கு சுமூகமாக தீரணும் அப்படின்றவங்கெல்லாம் நம்ம திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை, அவ்வளோ தூரம் போக முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபடுவது புதன்கிழமை தோறும் வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையான பலனை வந்து பெற்றுத்தரும். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இறைவனையும் இறைவியும் வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து பெற்று தரும். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை பக்தியோடு வந்து செயல்படுறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு அருமையான பலன்களை பெற்று தரும். ஏன்னா இந்த காலகட்டம் 10லேயே சனி போய் உட்காந்துருப்பார். அவர் வந்து 8க்குரியவரும் கூட. அப்போ அலையா விருந்தாளியா பிரச்சனை நிச்சயம் உண்டு. அப்போ கூட்டு சேர்க்கும் பொழுது இன்னும் கவனமாக இருக்கணும். நான் மனைவியை கூட்டு சேர்த்துக்கிறேன், என் பிஸ்னஸில் இப்போ பார்ட்னர் சரியா இல்லை, அவரை எடுத்துகிட்டு நான் சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட நீங்கள் வந்து இப்போ இந்த காலகட்டம் உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்துக்கணும். நம்ம கூட்டு வைக்கும்பொழுதும் அவங்களுக்கும் ஜாதகம் சிறப்பாக இருக்கான்னு வந்து பார்த்து அமைத்து கொள்ளும் பொழுது தான் இந்த கூட்டு தொழிலெலாம் நம்ம வந்து சிறப்பான வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா அதுலேயும் நமக்கு வந்து எப்போவும் வந்து ஒரு மன நிம்மதியின்மை இருக்கும். அப்போ நம்ம நல்லா வந்து நம்ம செய்கிறோம், இவங்களோட ஒரு தொழில் வந்து சேர்ந்து செய்கிறோன்னு துவங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் தொழில் ஆரம்பித்த பின்னாடி ஒரே மன உளைச்சலும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 7க்குரியவரை நம்ம சொல்லியிருக்கோம், பாதகம் மாரகம், அது என்றைக்குமே ஒரு பிரச்சனையை செய்ய இருக்குது. அதனால் அந்த உபயலகனங்கள்லாம் அந்த கூட்டு தொழிலெலாம் செய்யும்பொழுது ரொம்ப கவனமாக அதை கையாளணும். இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை வந்து ஒரு முறை வந்து பரிசீலனை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைம்மா எங்களுக்கு வந்து ஜாதகம்லாம் தெரியாது, நாங்கள் ஜாதகம் எங்களுக்கு என்னென்னோ எங்களுக்கு தெரியாது, இந்த பேர் பொருத்தத்தை வச்சு தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றவங்கலாம் இப்போ ஒரு மிதுன ராசியாகவே வரீங்க அப்படின்னீங்கன்னா, அப்போ அந்த காலகட்டம் வந்து இந்த மாதிரி வழிபாடுகளை புதன்கிழமை தோறும் இந்த மாதிரி சிவனுடைய வழிபாடுகளை வில்வத்தால் அவர் அர்ச்சனை பண்ணலாம். பிரதோஷ காலங்களில் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் வாங்கி அந்த அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். எலுமிச்சம்பழம் கோயிலில் கொடுத்துட்டு வரலாம், உதிரியாக கொடுக்க ஒரு 5 எலுமிச்சம்பழம் மஞ்சள் குங்குமம் பேக்கெட்டோடு வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அனைத்து பலன்களும் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சிறப்பாக நீங்கி எல்லா வகையிலையுமே வந்து வெற்றியை பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும்.